நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. காத்திடு 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 எதிர்கால தலைமுறை வாழ்வை காத்திடு. அனுமதிக்காதே 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 தமிழக அரசு காவல்துறையே கனிம வள கொள்ளையை அனுமதித்திடுவோம். உயிரை கொடுத்தேனும் காத்திடுவோம். நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். பொன்னேரி தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் ராஜாத்தி பேசுகிறேன். இங்கே மேலூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா திருவடியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு சொந்தமான 90 ஏக்கர் நிலம் இருக்குது. இங்கே அந்த ஏக்கரில் அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே வந்துட்டு கனிம வளங்கள் திருடப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்காக எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் நிறைய தடவை போயிட்டு காவல் நிலையத்துலையுமே அதை தாண்டி கமிஷனர் ஆஃபீஸ் மற்றும் கலெக்டர் ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் புகார் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த அந்த டைமில் மட்டுமே தற்செயலாக அந்த கொள்ளையை நிறுத்துகிறாங்களே தவிர அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. இது அங்கே இருக்க அரசியல்வாதிகளுடைய இதில் நல்ல சூழ்ச்சினால தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது. இது முட்டுக்கட்டையாக எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா இதை முற்றிலுமாக தடுக்கலைன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் உறுதி அளிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த மேலூர் கிராமத்தின் திருவடியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 90 ஏக்கர் நிலம் இங்கே மொத்தமாக. இந்த 90 ஏக்கர் நிலமும் பார்த்தீங்கன்னா இப்போது சில சமூக விரோதிகளால் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து எங்களுடைய கட்சி சார்பில் காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கமிஷனர் அலுவலகத்திலும் ஆணையர் அலுவலகத்திலும் பல முறை புகார் கொடுத்துட்டோம். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட சில நாள் மட்டும்தான் இங்கே இந்த கனிம வள கொள்ளை தடுத்து நிறுத்தப்படுது. மீண்டும் இந்த கனிம வள கொள்ளை எடுக்கிறாங்க. அது எல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு பங்கு இருக்குது. தனிப்பட்ட பெரும் முதலாளிகள் இதில் எல்லாருமே பெரிய ஆட்கள்ன்றதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அரசியல்வாதிகள் எல்லாருடைய தலையிடம் இருக்கிறதுனால காவல்துறையும் வேடிக்கை தான் பார்க்குது, அரசு அதிகாரிகள் எல்லாருமே வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இது தொடர்ச்சியாக இந்த நிலவரம் நடக்குமே சூழ்நிலை நிலவுமே ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை என்னுடைய தொகுதிக்குள்ள இந்த மேலூர் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நில அரிப்பு ஏற்படும், வறட்சி ஏற்படும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றி யாருமே எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசு அதிகாரிகளும் எந்த விதமான கவலையும் கொள்ளாமல் மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை இந்த கொள்ளையில் லாபம் பார்க்கறது தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்காங்களே தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ மக்களுடைய பாதுகாப்பையோ அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையோ யாரும் எண்ணி பார்க்கல. நாங்கள் பல முறை புகார் கொடுத்தோம். இதில் நடவடிக்கை எடுக்கலான்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த களவாய்வு நாங்கள் எங்கள் வேட்பாளர் கூட மேற்கொண்டிருக்கோம். இப்போது காவல்துறைக்கும் நாங்கள் சொல்லிட்டோம். மீறி இதுக்கு அப்புறமும் இங்கே கனிம வள கொள்ளை நடக்குமே ஆனால் பெரிய லெவலில் நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தை எடுக்கும். இந்த போராட்டத்தின் மூலமாக எந்த விளைவு வந்தாலும் சரி அதை சந்திக்க நாங்கள் தயார். எங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற நாங்கள் கனிம வளத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு தலையாய கடமை. இது எங்கள் கடமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுடைய கடமை அதுதான். ஆனால் அவங்களுடைய கடமையை அவங்க மீறும்போது நாங்கள் வேறு வழி இல்லை. அதுக்காக ஒரு எதிர்த்து எங்களுடைய சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. சட்ட ரீதியான போராட்டமாக இருக்கட்டும், இல்லை அவங்களை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி முன்னின்று செய்யும். இதில் எங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுமாயின் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ்வை காப்பாற்ற நாங்கள் எல்லா முடிவுக்கும் துணிஞ்சு தான் இருக்கோம். இந்த கனிம வள கொள்ளை இதோடு தடுத்து நிறுத்தப்படணும். நாங்கள் இது மூலமாக எல்லா அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது இதுதான். இது எனக்கு மட்டும் சம்மந்தம் கிடையாது, மொத்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் சம்மந்தப்பட்டது, அவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் சம்மந்தப்பட்டது. இதை தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்துங்க. தடுத்து நிறுத்தாத பட்சத்தில் நாம் தமிழ் கட்சி பெரும் அளவில் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்கும். ரஞ்சித் சிங், மாநில ஒருங்கிணைப்பாளர். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்திங்கன்னா மீஞ்சூர் பகுதி மேலூர் கிராமத்தை சார்ந்த திருவடியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான நிலப்பரப்பில் தான் நிற்கிறோம். 90 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலப்பரப்பில் 50 ஏக்கருக்கு மேலாக தொடர்ச்சியாக இங்கே மணல் கொள்ளை நடந்துகிட்ருக்கு. இந்த மணல் கொள்ளையில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளும் இதில் சம்மந்தம் உள்ளது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா நாம் தமிழ் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக இது குறித்து காவல் நிலையத்திலும் ஆணையர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்தோம்.
புகார் தெரிவிக்கிற அந்த 10 நாள் மட்டும் அதுக்குள்ள தீர்வு கிடைக்குது, நிரந்தர தீர்வு கிடைக்கல. எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் பற்றி உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக எப்படி மனிதருக்காக அரசியல் செய்கிறாரோ அதுபடி இயற்கை காப்பாதுக்காக அரசியல் செய்கிறாரு. ஒரு தாயின் மார்பகத்தில் இருந்து தாயின் மார்பகத்தை அறுத்து அதில் வரும் பாலுக்கு பதிலாக ரத்தத்தை எப்படி குடிப்பதற்கு சமமோ அந்த மாதிரி தான் இயற்கை தாயான இந்த இயற்கை தாயின் மார்பகமான மண்ணை அள்ளி இந்த நிலத்தை அறுத்து அதில் இருக்கும் மண்ணை அள்ளி தின்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. உடனடியாக இது நிறுத்தப்படாவிட்டால் தொடர்ச்சியாக இதே மாதிரி மணல் கொள்ளை நடந்திருந்தா பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டு நிலத்தடி நீர் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் பாதிக்கப்படுறதுனால மேலூர், சீமாபுரம், பிடிஓ ஆஃபீஸு, பட்டமந்திரி, வள்ளூர் இதை சார்ந்த அத்தனை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையான குடிநீர் வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்படும், மண்ணரிப்பு ஏற்படும். ஒருவேளை இங்கே அதிக அளவு மழை பெய்தால் இந்த மழை நீரானது எளிதாக இந்த மேலூர், பட்டமந்திரி, வள்ளூர், பிடிஓ ஆஃபீஸ், சீமாபுரம் பகுதிகளில் அங்கிருக்கும் மக்கள் வாழும் பகுதிகளில் சென்று மிகப்பெரிய அளவு உயிர் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது. அதனால் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். மேலூர், சீமாபுரம் இங்கே இருக்கும் அத்தனை மக்கள் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு இந்த மணல் கொலையை தடுத்து, ஒருவேளை இதை தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்றதை உறுதியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கோபாலகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர். நன்றி.